ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மசாலா பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். மசாலா பூரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்து செஞ்சு பாருங்கள், நல்லா வாசமாக இருக்கும். காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ பூரிக்கு மாவு பிணைய ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி 1.5 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த கோதுமை மாவு கூட நம்ம ஆல்ரெடி அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு மசாலா கலவையை சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி எடுத்து இந்த மாதிரி கையில் நல்லா கசக்கி சேர்த்துக்கிறேன். நல்லா வாசமாக இருக்கும் இந்த பூரி. பூரிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மசாலா கலவை எல்லாமே மாவு கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி பிணைஞ்சி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிணைஞ்சிக்கிறேன். பூரிக்கு எப்போயுமே மாவு கட்டியாக தான் இருக்கணும், ரொம்ப இணக்கமாக பிணைஞ்சிடக்கூடாது. அப்புறம் பூரி நமக்கு உப்பி வராது. பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கட்டியாக பிணைஞ்சி எடுத்துக்கிட்டேன். நல்லா அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சிக்கோங்க பூரி மாவு பதத்துக்கு. இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் மேலே எண்ணெயோ நெய்யோ எதுவுமே அப்ளை பண்ணலை, சும்மா தான் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ இதை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வச்சுக்கலாம். நமக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக நான் உருட்டி எடுத்துட்டேன். இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கிற உருண்டையை நல்லா ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கோதுமை மாவை நான் டஸ்ட் பண்ணிவிட்டு அது மேலே மாவை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன். எப்பயும் ஒரே மாதிரி பூரி சாப்பிட்டு போர் அடிக்கிற டைமில் இந்த மாதிரி மசாலா பூரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப மணமாக இருக்கும். குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. புதினா, மல்லி இலை, கருவேப்பிலெலாம் சும்மா கொடுத்தோன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பூரியில் கலந்து கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுத்த மாதிரி இருக்கும். இப்போ இப்படியே வேணும்னாலும் எடுத்து வச்சுக்கலாம். இல்லை ரொம்ப ரவுண்டாக வேணும்னா நீங்கள் ஏதாச்சும் டிஃபன் பாக்ஸ் மூடி இருந்துச்சுன்னா அதை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இதே அப்படியே எடுத்துக்கிறேன். ரொம்ப மெலிசாக தேய்ச்சிட வேண்டாம், கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரியே பார்த்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. மாவு தேய்ச்சிட்டே சைடில் இன்னொரு அடுப்பில் எண்ணெய் காய வச்சுட்டேன். அதில் நம்ம ஒவ்வொரு பூரியாக இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். பூரிக்கு எப்பயுமே எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது போட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா உப்பி வரும். நல்லா இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி விட்டால் தான் பூரி நல்லா உப்பலாக வரும். பாருங்கள், சுவையான மசாலா பூரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு மசால் கூட பரிமாற போகிறேன். உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனேயே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.